உங்கள் வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அதாவது இப்போ நீங்கள் ஒரு குடி போயிருக்கீங்க ஒரு புது வீட்டில், அங்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்லை நீங்கள் ஒரு சேவா வீட்டுக்கு குடி போயிருக்கீங்க புதுசாக, அங்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? நிம்மதியாக தூங்க முடியலையா? வணக்கம், நமச்சிவாய, நான் சத்யசீலன். இந்த வீடியோவில் உங்களோட வீடை நீங்கள் இப்படி அந்த நெகட்டிவ் எனர்ஜி கிளீன்சிங் பண்ணுறது, நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா நிறையா பேர் இப்போ சில பேர் புது வீடு வாங்கி நீங்கள் குடி போகிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சேவா வீடு, இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு குடி போகிறாங்க. ஓகே, இதில் ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. முதல் ப்ராப்ளம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் உங்களுக்கு முன்னாடி யார் குடி இருந்தா, அது முதல் ப்ராப்ளம். ஏன்னா அந்த வீட்டில் ஆளுங்க இறந்துருக்காங்களா, சீக்கில் இறந்துருக்காங்களா, இல்லை அந்த வீட்டில் யாராச்சும் எனிதிங் நடந்திருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியுது. ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீடு டிமாண்ட் ரொம்ப கூடியா இருக்கும் சேவா. ஆனால் இந்த பர்டிகுலர் வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக கொடுப்பாங்க. நம்மளுக்கே ஒண்டரிங்காக இருக்கும், ஏன் இவெல்லாம் கூட கொடுக்குறாங்க, இவர் மட்டும் சீப்பாக கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே கதை இருக்கு, அதனால தான். ஓகே, இரண்டாவது, ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை ஒரு வீட்டுக்கு குடி போறீங்கன்னா, தயவு செய்து வீட்டு ஓனர் பேரை மட்டும் பார்த்து அந்த நம்பரை கணிச்சு வீட்டுக்கு குடி போகாதீங்க. ஏன்னா நீங்க மட்டும்தான் நல்லா இருப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு 7 பேர் இருக்காங்க வச்சுப்போம். உங்க அப்பா அம்மா நீங்க பிள்ளைங்க 7 பேர் இருக்கீங்க. அந்த வீட்டு நம்பரு உங்களுக்கு எல்லோருக்கும் 7 பேருக்கும் புகுந்துற மாதிரி இருந்தாதான் நீங்க அந்த வீட்டுக்கு போகணும். நான் தான் அந்த வீட்டு காசு கட்டுறேன், லோன் என் பேர்ல தான் இருக்கு, ஸோ எனக்கு வீட்டு நம்பர், இந்த நம்பர் வேணும். உங்களுக்கு எல்லாம் கரெக்டா வந்தாலும் மற்ற 6 பேருக்கு அடின்னு அடிச்சு அவங்க இருக்கிற இடமே இல்லாம போயிடுவாங்களே, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க யோசிச்சிங்களா? அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வீட்டில் தீய சக்தி இருக்கு, கெட்டது இருக்கு. இதெல்லாம் வெரி பேசிக், சிம்பிள். அந்த வீட்டு நம்பர் உங்களுக்கு ஒத்து காட்டி, பாசிட்டிவ் எல்லாம் நெகட்டிவாக தானே இருக்கும். ஒரு பாசிட்டிவ்னா பணம் வரும், நெகட்டிவ்னா பணம் போகும். பாசிட்டிவ்னா நிம்மதியான தூக்கம், நெகட்டிவ்னா அறவே தூக்கம் வராது, பயம் வரும். பாசிட்டிவ்னா வீட்டில் நிம்மதியாக இருக்கும், நெகட்டிவ்னா வீட்டில் நிம்மதியே இருக்காது. ஸோ இப்போ எல்லாம் நான் உங்கள்கிட்ட நெகட்டிவாக நான் சொல்லும் போது, அப்போ நீங்கள் என்ன மைண்டில் போடுவீங்க? வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது, அது ஒன்று. உண்மையாகவே வீட்டில் இருக்கிறது இருக்கு, அதுதான் நான் சொன்ன முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டாபிக் அதில் இருக்கு. இப்போ அந்த வீட்டில் ஏற்கனவே ஆளுங்க இறந்துருக்கலாம், சீக்கில் இறந்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கலாம் அந்த வீட்டில். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போகும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா அந்த ஸ்டெப்ஸ் தான் நான் முதல் சொல்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஓகே, நம்பர் 1, ஒரு வீட்டுக்கு குடி போகிறீங்களா, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ, உங்கள் பிறந்த பேர், உங்கள் தேதி, உங்கள் பிறந்த நேரம், அந்த உங்களுக்கு 7 பேருக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அந்த 7 பேர் நம்பர்ஸ்க்கும் ஒரு வீடு புகுந்துற மாதிரி இருக்கு, முடியும். யார் சொன்னால் முடியாதுங்க? சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இந்த நம்பர், அவனுக்கு இந்த நம்பர், இந்த நம்பருமே ஒரு வீட்டுக்கு செட் ஆகலை. செட் ஆகும், அது நீங்கள் கரெக்டான ஆளுக்கிட்ட பார்த்தீங்கன்னா செட் ஆகும். சரியா? செட் ஆகும். ஓகே, அடுத்தது, ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் குடி போகிற முன்னாடி குறைஞ்சது ஒரு 3 வாரம் இல்லை 1 மாதம் முன்னாடி நான் சொல்கிறேன். குடி போயிட்டு இதெல்லாம் செய்யாதீங்க, ஒரே நாள் ஓடி போயிடுவீங்க. குடி போகிற முன்னாடி குறைஞ்சது ஒரு 3 வாரம் இல்லை 1 மாதம் முன்னாடி, வீட்டுக்கு போகிற முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டரை வீடு பூரா என்டையர் வீட்டை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஆனால் இது நீங்கள் 3 நாளுக்கு ஒரு வாட்டிச்சும் செய்யணும். இப்போ நீங்கள் குடி போயிட்டீங்கன்னா 3 நாளுக்கு ஒரு வாட்டி செய்யணும். நீங்கள் ஒன்றும் குடி போலையா, அந்த வீடு ஒன்றும் ரெனோவேஷனில் ஓடுது, 1 மாதம் கழிச்சு தான் நீங்கள் குடி போவீங்களா? அப்போனா குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு இந்த கிறிஸ்டல் வாட்டரை வீடு பூரா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டு உள்ள வரைக்கும் எல்லாம், வாஷ்ரூம், பாத்ரூம், எவ்ரிதிங், என்ட்ரன்ஸ் டு பேக் டோர். ஓகேயா? இது உங்கள் வீட்டு மட்டும்தான், பக்கத்து வீடுலாம் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண சொல்ல, அவனோட பிரச்சனை நம்மளுக்கு வேணாம். ஓகே, அடுத்தது, இந்த பிளாக் கிறிஸ்டலை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். இது பல்லாயிர காலமாக மக்கள் பாய்க்கிறாங்க. பட் இந்த நம்ம நாட்டில் எத்தனை பேர் பாய்க்கிறாங்கன்னு மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க, எதை கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிளாக் கிறிஸ்டல் ரொம்ப சக்தி வாய்ந்த கிறிஸ்டல். இதை பற்றி நான் ஒரு வீடியோவிலே நான் பேசியிருக்கேன். ஒரு வீட்டுக்கு குறி போனாக்கா
அந்த வீட்டில் மகாலட்சுமி காலை வைக்கிற முன்னாடி ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஸோ ஒரு வீட்டுக்கு நீங்கள் குடி போனோன்னே இந்த பிளாக் கிறிஸ்டல் வந்து நான் 4 பூச்சில் வைக்க சொல்லியிருப்பேன். வீட்டு முன்னுக்கு லெஃப்ட் ரைட்டு ஒரு பூச்சு, வீட்டுக்குள்ள வீட்டு பின்னால லெஃப்ட் ரைட்டு ஒரு பூச்சு. அப்போ 4 பூச்சுல இது இருந்த ஆகணும். கடைசி ஒரு பூச்சி வந்து வீட்டு முன்னுக்கு அந்த என்ட்ரன்ஸ் கால் வச்சு உள்ள நம்ம கால் வைப்போமே அந்த சைட்ல வந்து ஒரு கருப்பு கிறிஸ்டல் வெளியே இருந்தே ஆகணும். ஸோ ஒரு வீட்டில் பார்க்க போனால் 5 பூச்சு, அதாவது 2 பூச்சு முன்னுக்கு 2 பூச்சு பின்னால சென்டரில் காலை வச்சு வீட்டுக்குள்ளே போகிறீங்க என்ட்ரன்ஸ், அதுவும் நான் ஒரு பூச்சுவாக தான் உங்களை சொல்கிறேன். ஸோ 5 பூச்சுலேயும் இந்த பிளாக் கிறிஸ்டல் 1 மாதம் முன்னாடி வச்சிருங்க. இந்த பிளாக் கிறிஸ்டலை பற்றி நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை. எப்படிப்பட்ட தீய சக்தியும் இது எல்லாத்தையும் இழுத்துரும், எல்லா ஆங்கிள்லேருந்து எல்லா சைட்ல இருந்து. ஓகே, நான் சில பேர் சொல்லுவாங்க ஏன் கல்லுப்பு வச்சா முடியாதுன்னு. ஐயா, கல்லு உப்புக்கும் இந்த பிளாக் கிறிஸ்டலுக்கும் இது ஒன்றும் பல மடங்கு பாவரியா. நீங்கள் இப்படி தான் கல்லுப்பு வச்சாலும் இந்த பிளாக் கிறிஸ்டல்ஸ்க்கு ஈடே கொடுக்க முடியாது. நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணுறேன் என்று சொல்லுங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு பிளாக் கிறிஸ்டல் கொடுத்துட்றேன், அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கல்லுப்போ இந்த பிளாக் கிறிஸ்டலோ நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, இது பல மடங்கு பவர்ஃபுல். ஓகேயா, சில பேர் அது பாய்ச்சே ஃபங்க்ஷன் ஆகணும் சொல்லிட்டு தான் என்கிட்ட இதுக்கு வராங்க. இதுக்கு வந்தவங்க எல்லாம் அமைதியாக ஆகிட்டாங்க தவிர யாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா பிளாக் கருப்பை பற்றி நான் ரொம்ப பேச தேவையில்லை, அதுவும் கருப்பு கிறிஸ்டலை பற்றி நான் அதிகமாக பேச தேவையில்லை. ஓகே, இந்த கிறிஸ்டல்லாம் உங்கள் கைக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் கிறிஸ்டல்ஸ் நிறையா ஃபேக் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியணும், டைமண்ட் கிறிஸ்டல், எமரல்ட் கிறிஸ்டல், எல்லோ சஃபயர் கிறிஸ்டல், இது எல்லாமே கிறிஸ்டல் ஃபேமிலியில் வந்த ஒரு கிறிஸ்டல்ஸ். நான் காட்டுறது எல்லாமே பியோர் கிறிஸ்டல்ஸ். நார்மலாக இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸு உங்களுக்கு 50 100 200 கிடைச்சிடாது. அவ்வளோ ஈஸியாக ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் உங்கள் கையில் கிடைக்காது. தரன்னு ஒன்று இருக்குது, பிராண்டட் ஒன்று இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 20,000 வெள்ளிக்கு ஒரு காடி வாங்கி ஓட்டுனா உங்களுக்கு என்ன பவர் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 20,000 வெள்ளிக்கு வாங்கினா காடி முக்கி தான் வரும். 1 லட்சம் வெள்ளிக்கு ஒரு காடியை வாங்கினா அது என்ன பவரில் வரும்? ஜுப்புன்னு வரும். 2 லட்சம் வெள்ளிக்கு ஒன்று வேகமாக வரும். இப்போ நான் கிறிஸ்டலை பற்றி என்ன சொல்ல வர உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டலில் ஃபேக் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் கிறிஸ்டல் இல்லைங்க. ஸோ ஒரிஜினல் கிறிஸ்டலோட வேகம் வேற. கிறிஸ்டல் இந்த வியாபாரத்தில் கிறிஸ்டலை பற்றி தெரிஞ்சு கிறிஸ்டலோட இருக்கிறவங்கிட்ட கிறிஸ்டலை பற்றி கேளுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான்லாம் வந்து கிறிஸ்டலை பற்றி பேசி தான் இப்போ நான் வந்திருக்கேன். ஏன்னா கிறிஸ்டலை பற்றி தெரியாமல் என் வீடு பூரா நான் கேஃப் வச்சிருக்க மாட்டேன். என் பின்னால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிறிஸ்டல்ஸ் கேஃப். என்கிட்ட இதோட பெரிய கேஃப்லாம் இருக்குது, 15 kg 20 kg எல்லாமே கேஃப். வீடை சுற்றி நான் கேஃப் நிறையா வச்சுருக்கேன். பிரேஸ்லெட்டில் ஆரம்பித்து ஸ்டோன், சின்ன கிறிஸ்டல் ஸ்டோன் ஆரம்பித்து நான் கேஃப் வரைக்கும் நான் இருக்கேன்னா, ஸோ கிறிஸ்டல்ஸ் பற்றி தெரியாமல் நம்ம இதில் நம்ம ஈடு பண்ண முடியாது. எல்லோருக்கும் கிறிஸ்டல் ஒத்துக்காது, எல்லா கிறிஸ்டலும். சில பேருக்கு சில கிறிஸ்டல் தான் ஒத்துக்கும். ஆனால் ப்ரொடெக்ஷன் வரும்போது இந்த கருப்பை யாரும் நெஞ்ச முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது தான், இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மலேசியாவில் 2 வருஷம் ஆகும், திட்டத்தட்ட 2 வருஷம் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். 1050 டெஸ்டிமோன் நம்ம தாண்டிட்டோம். மலேசியாவில் 1050 தாண்டிட்டோம். எனக்கு 18 வெண்டர்ஸ் எடுத்து செய்கிறாங்க. என்னோட 18 வெண்டர்ஸ் கிட்டே என்னோட 1050 டெஸ்டிமோனல் எல்லோருக்கிட்டையும் இருக்குது. உங்களுக்கு கேட்டால் கிடைக்கும், கிடைக்காட்டி என்ன வந்து பாருங்கள், நானே உங்களுக்கு டெஸ்டிமோனலாம் காட்டுறேன். ஓகே, இப்போ இதை தவிர்த்து இது எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டோம். அந்த வீட்டில் இருக்கா இல்லையா கெட்டது இப்படி கண்டுபிடிக்கிறது, அதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் இருக்குது ட்ரிக்ஸு. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நான் அப்பயும் சொல்லி கொடுக்குறேன். வெள்ளை கேண்டல் எல்லாம் ஒரு ரூம்லேயும் வெள்ளை கேண்டலை பற்ற வைங்க. பற்ற வச்சுட்டு வெள்ளை கேண்டல் புகை வெள்ளையாக இருந்தால் அந்த இடம் பியூரிட்டி. அந்த புகை கருப்பாக கண்ணங்கரின்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அங்கே தான் இருக்குது பிரச்சனை. நான் சொன்னது இது ரெண்டையும் எப்போ தெரியுமா செய்யுங்க, இதை வச்சுட்டு இதை பாய்ச்சிட்டு செய்யுங்க. இது ரெண்டுத்தையும் பாய்க்காமல் எல்லாம் செஞ்சு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் தெரியுமா, எனர்ஜி பாடி வீக்காக இருந்து உள்ள ஃபிசிக்கல் பாடிக்கு போனிச்சு, உங்களை எத்தனை பேரால் காப்பாற்ற முடியும்னு எனக்கே தெரியாதுப்பா. ஸோ எதை செஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஷார்ட் கட் எடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணுற சொல்லிட்டு ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க. நான் யாருக்கும் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஓகேயா, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கிறிஸ்டலில் இல்லை கிறிஸ்டல் வாட்டரில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். கோசம் 16 291 22 73
கோச 162912273. நான் சத்யசீலன். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க, பெனிஃபிட்டா இருக்கும். நன்றி, வணக்கம்.